இந்த கஸ்டமருக்கு வழக்கமாக வரக்கூடிய கரண்ட் பில் வந்து 2000 ரூபா போன மாதம் அதிகமாக வந்துருந்துச்சு. இந்த மாதம் 12,000 ரூபா வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா 112 கிலோவாட்டு இபி சர்வீஸு. அது காமிங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் தான் கரண்ட் பில் போடுவாங்க. போன மாதம் 2000, இந்த மாதம் 12,000 வந்திருக்கு. அந்த லெட்ஜர் அட்டாச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த கஸ்டமருடைய கிலோவாட் பார்த்துக்கலாம். இவருக்கு பார்த்தீங்கன்னா 112 கிலோவாட்டு. இவருக்கு பார்த்தீங்கன்னா மாதம் கரண்ட் பில்லு கட்டணும். அடுத்தது இவருடைய பிஎஃப் பெனால்ட்டி பார்த்தீங்கன்னா போன மாதம் 2123, இந்த மாதம் 12,896 பிஎஃப் பெனால்ட்டி வந்திருக்கு. இப்போ டேட் பாருங்கள். (29/7, 27/6). இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஏபிஎஃப்சி பேனல். இது வந்து ஏபிஎஃப்சி பேனலு. இதுதான் வந்து அந்த பவர் ஃபேக்டரை சரி பண்ணி கொடுக்கும். இந்த பவர் ஃபேக்டர் பேனலில் ஒரு சின்ன பிரச்சனை. இப்போ பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கான்டாக்ட். ஆனால் உங்கள் லைட் ஆன் பண்ணிக்கிங்க, பாஸ் பண்ணிக்கலாம். இந்த கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆகி ஆஃப் ஆகும் தேவைக்கேற்ப. எவ்வளோ லோடு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கெப்பாசிட்டி வந்து ஆன் ஆகும். ஆனால் இந்த ஒரு கான்டாக்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளேயே வந்து லாக் ஆகிருக்கு. இந்த லாக் ஆனதுனால நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா லீடிங் லோடு போயிடுச்சு. அதனால தான் வந்து பிஎஃப் பெனால்ட்டி. இப்போ கான்டாக்டை சரி பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், போயிட்டு வருது. இந்த மாதிரி லாக் ஆனால் தான் இந்த மாதிரி பிரச்சனை. நம்ம அடிக்கடி இது ஆகாத மாதிரி நம்ம பார்த்துக்கிறது நல்லது. ஓகே.